ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண்ட ஹேர் டையை போட்டு நம்ம முடியில் அலர்ஜி ஆகுது, நம்ம முடி கொட்டுது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தப்பிக்கணுமா? கண்டிப்பாக இந்த ஹேர் டையை பயன்படுத்தி பாருங்கள். இந்த இந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு முடி கருப்பாக மாறும். பாருங்கள், அந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். எப்படி கருகருன்னு இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான ஹேர் டை தான். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் பண்ணியிருக்கோம். இது இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணி நம்ம ஹேரில் உடனே அப்ளை பண்ணலாம். இதை வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டு கூட நம்ம குளிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை. அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். கரிஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் தாங்க எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கடுகுங்க. கடுகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இது ரெண்டையுமே நல்லா வருங்க. ஒரு முக்கியமான பொருள் ஒன்று ஆட் பண்ணுவோம். அது என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஞ்ச நெல்லிக்காய் தாங்க போட்டிருக்கோம். நம்ம காஞ்ச நெல்லிக்காவை ஏற்கனவே நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம். அந்த வறுத்த நெல்லிக்காயில் ஒரு 5லேருந்து 6 நெல்லிக்காய் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். காஞ்ச நெல்லிக்காய் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் வாங்கி ஒரு வாரம் காய போட்டிங்கனாலே, அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு இந்த மாதிரி அளவுக்கு ஒரு காஞ்சி நல்லா குட்டியாக கிடைக்கும். நம்ம பொரிக்கும் பொழுது நல்லா உப்பி வரும். ஏற்கனவே நம்ம பொரித்து வச்சுருந்ததுனால நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். கடுகு தெறிக்கும், அதனால் நம்ம மூடி போட்டு வச்சுக்கிறோம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும், அதனால் மூடி போட்டு வச்சுருக்கோம். மேலே தெறிக்கும், தெறிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அந்த கரிஞ்சீரகம், கடுகு, 2வது நெல்லிக்காய் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு அந்தளவுக்கு ஒரு கருமையான ஒரு ஹேர் டை கிடைக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க, இயற்கையான ஹேர் டை. நம்ம வெளியில் எங்கேயும் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை மட்டுமே வச்சு பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் மட்டும்தான் நம்ம வாங்கக்கூடிய பொருள். மீதி எதுவுமே நம்ம வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் எல்லாமே. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் இருக்க பொருளையே வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல கருகருன்னு வருது. நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். நல்லா கரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கருமையாக வரணுங்க. இந்தளவுக்கு நல்லா கரிஞ்சு வரும்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை கிடைக்கும். நம்ம இதில் வேறு எந்த கெமிக்கலோ வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நார்மலாக நம்ம உள்ள வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் அலர்ஜியோ அல்லது சைடு எதுவுமே வராது. நம்ம கடைகளில் வாங்கி நம்ம நிறைய அலர்ஜி வரும். ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஒரு சிலருக்கு செட் ஆனாலும் அது முடி கொட்ட ஆரம்பிக்கும், முடி உடையும். அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது. இது நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சு நம்ம எடுத்து உடைக்கும் பொழுதே நம்ம கையில் கருமை ஒட்டுது பார்த்திங்களா? நம்ம எடுத்து நல்லா நசுக்குனாலே நம்ம அந்த ஒரு ஏன்னா அந்த ஆயில் தன்மை இருக்கு இல்லையா, அதில் நம்ம கையிலேயே எப்படி ஒட்டுது பாருங்கள் கருகருன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதனால தாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளையே நம்ம வச்சு செஞ்சு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். கடையில் வாங்கி நம்ம அலர்ஜி ஆகிறதுக்கு நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நம்ம அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருந்தால் நமக்கு பக்காவான ஒரு ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கும். இது நமக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். மீதியை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் விட்டுது பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு இப்போ கையில் கூட கழுவி கூட காமிப்போம், போகவே போகாது பாருங்கள். நம்ம லைட்டாக நம்ம கையில் வச்சு நசுக்குனதுக்கே பாருங்களேன், லைட்டாக தான் நம்ம தொட்டிருக்கோம். தொட்டு நம்ம கையை கழுவி காட்டுறோம், போகவே போகாது. பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருமை அப்படி
பாருங்கள், கருமை போகவே மாட்டேனுது. நமக்கு மேலும் மேலும் நம்ம கையில் கருமை ஒட்டுது தான் வருதே ஒழிய நம்ம கையிலேருந்து கருமை போகவே மாட்டேனுது. இதே மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நமக்கு கருமை நிறம் போகவே போகாது. அவ்வளோ அருமையான ஒரு கருமை நிறம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால மீசைக்கெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம மீசை தாடிக்கு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு வெளியில் போயிட்டு கூட வந்து குளிச்சிக்கலாம். அந்த மாதிரி இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை. பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம அதை பர்மனெண்ட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். வாரத்தில் 2 முறை பயன்படுத்துங்க. இது பர்மனெண்ட்டாகவே நமக்கு கருமை நிறம் கொடுத்துட முடிய. எப்பயுமே எந்த ஒரு ஹேர் டை பயன்படுத்தினாலும் எடுத்த உடனே நமக்கு கருமை நிறம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது சீக்கிரம் போயிடும். 1 தடவை 2 தடவை 3 தடவை நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் அது ஸ்டாண்டர்டான நமக்கு ஒரு கருமை நிறம் கிடைக்கும். ப்ரௌன் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் கருமை நிறமாக மாறும். நமக்கு உடனே மாறலையே அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டாம். அது பாருங்கள், கையில் எப்படி தேய்ச்சிருக்கோம், எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை. என்னோடய முடி தான் பாருங்கள், எவ்வளோ கருமை இருக்குது பார்த்திங்கன்னா. எவ்வளோ வெள்ளை முடி, நிறைய வெள்ளை முடி இருக்குது. எனக்கு கருமையே கிடையாது, அவ்வளோ வெள்ளை முடி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ வெள்ளை முடி இருக்கா? இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், என்னுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம கையிலே அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எப்பயுமே ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுங்கள், அதான் நல்லது. கையிலையும் எடுத்து அப்ளை பண்ணலாம். நமக்கு இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது, அலர்ஜி கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள இயற்கையான ஒரு பொருளை தான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதே மாதிரி நிறைய வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து வீடியோவையுமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம முடியில் வந்து அடிச்சிருக்கோன்ட்டு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு கூட வந்து காமிப்பேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. நெத்தியெல்லாம் கருப்பாகுது பார்த்திங்களா? கையில் ஒரு டெட்டாலோ அல்லது ஒரு காட்டன் வச்சுக்கோங்க. காட்டன் வச்சு நமக்கு முகத்தில் படுறது எல்லாமே அதை தொடச்சி எடுத்துக்கோங்க கையோட. நல்லா முடியில் வந்து வாக்கு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய முடியினுடைய வேர் வரைக்கும் படணும். அப்படி போடும்போது தான் நம்மளுக்கு உள்ளேருந்தே நமக்கு கருமை நிறம் கிடைக்கும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக அடித்து விட்றாங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் தான் அடித்து விட்றாங்க எனக்கு. நல்லா அடிங்க. எவ்வளோ நம்ம ஃபுல்லாக அடித்து க்ளீனாக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அடித்து ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். குளிக்கிறது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கழித்து குளிங்க. உடனே குளிக்க வேணாம், ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு குளிங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக செட் ஆகும். இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது கரெக்டாக அடிக்கணும். அப்போ தான் நமக்கு வெளியில் போகும்போது நமக்கு கருமையாக இருக்கும். இன்னொன்று முகத்துலலாம் படாமல் கிளியராக அடிக்கணும். அப்படி அடிச்சிங்கன்னா நமக்கு இது நம்ம நார்மலாகவே போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நமக்கு பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நல்லா குளிச்சுருங்க. நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. சோப்பு சீயக்காய் எது வேணாலும் போடலாம், போகவே போகாது. கருமை அப்படியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. பாருங்கள், நாங்கள் எடுத்து அந்த பாத்திரத்தில் சுத்தமாக இல்லை, எல்லாத்தையும் அடித்தாச்சு. பாருங்கள், நான் குளிச்சுட்டு கூட வந்து காமிச்சிட்டேன். என்னுடைய ஹேர் எப்படி இருக்குது பார்த்திங்களா? ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த வெள்ளை முடியவே காணோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பலமாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.